ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரியோட எபிசோட் 8 அதோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எபிசோட வந்து யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல இருக்க ஐகான் பட்டன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த எபிசோட் 8 நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் சைடு. எபிசோட் ஸ்டார்டிங்ல பிளானட் டெல்டார்ல லார்ஜெட்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிராஸ்டல் மார்பின் மாஸ்டரோட மொத்த சக்தியுமே லார்ஜெட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான மொத்த வேலையும் பார்த்துன்னு இருப்பாரு. அப்போ ஆலிக்கும் கிராசலுக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்து நடக்கும். கரெக்டா அந்த டைம்ல தான் பிஜிலியா வந்து லார்ஜெட் கிட்ட எர்த்ல ஆன்டி ஜோட் ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து செயலிழந்து போச்சு. நம்ம கைதியா வச்சிருந்த எல்லா ரேஞ்சர்ஸுமே தப்பிச்சு போயிட்டாங்க. எர்த் இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அது மட்டும் இல்லாம என்னுடைய பிஜிலியா வந்து காணாம போயிட்டான்னு சொல்லி லார்ஜெட் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருப்பாங்க. பதிலுக்கு லார்ஜெட் இதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல, என்னுடைய பிளான்ல எர்த்துக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்ல, அதனால அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லைன்னு சொல்லி பிஜிலியா கிட்ட சொல்லுவாங்க. உடனே பிஜிலியா உங்க பிளானா, அது என்ன பிளான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு லார்ஜெட் கிராசல் வந்து ஒரு சூப்பரான ஐடியா வந்து கொடுத்திருக்கான். மார்பின் மாஸ்டரோட மொத்த எனர்ஜியுமே எனக்குள்ள நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா என்ன தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்லி பிஜிலியா கிட்ட சொல்லுவாரு லார்ஜெட். பிஜிலியா இந்த பிளான் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு என் ஸ்குட்லியா வந்து ரொம்ப முக்கியம். அவ போன்ல நான் பொருத்தின ட்ராக்கர் வந்து இன்னும் எர்த்துல தான் வந்து இருக்கு, அதனால நான் அவளை காப்பாத்துறதுக்காக எர்த்துக்கு போறேன்னு சொல்லி பிஜிலி அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்க இடத்துல ஸ்குட்லியோட மைண்ட்ல ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு சொல்லி ஜைட்டோ ரீட் பண்ணி பார்ப்பாரு. அவங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்காது. எமிலியாவும் ஸ்குட்லியா கிட்ட ஏதாவது ஒரு தகவல் வந்து இருக்குன்னு சொல்லி அவங்களும் மைண்ட் ரீட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கும் எதுவுமே கிடைக்காது. இது நடக்கிற டைம்ல மத்த ரேஞ்சர்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு போய் உலகம் ஃபுல்லா இருக்கிற லார்ஜெட் ஆர்மியை வந்து தோக்கடிச்சிட்டு ஜப்பான்ல இருந்து ஆவியும் ஐயானும் வருவாங்க. ஐயான் ஜப்பான்ல இருந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. எமிலி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து போன வேலை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆவி ஜெட் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு, ஜப்பான் இப்போ வந்து சேஃபா தான் இருக்குன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேர்னு இசிகாசியாவும் டெலிபோர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நியூசிலாந்துல இருக்கிற லார்ஜெட் ஆர்மியை வந்து அழிச்சிட்டு அவங்களுடைய ஜாப் வந்து முடிஞ்சதுனால ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. எல்லா ரேஞ்சருமே இப்போ ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஐயான் ரேஞ்சர்ஸை பார்த்து நாங்க ஜப்பான்ல ஆலியோட அம்மாவை வந்து பார்த்தோம், ஆலியை குணப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தியரியை வந்து அவங்க சொன்னாங்க. ஆலியோட ரேஞ்சர் எனர்ஜியை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது அந்த டைனோசர் ஸ்டாச்சு தான். அந்த டைனோசர் ஸ்டாச்சுவை நம்ம அழிச்சிட்டோம்னா ஆலிக்கும் மார்பின் கிரிட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு வந்து முறிஞ்சு போயிடும். இதனால ஆலி வந்து மறுபடியும் நல்லவனா மாறிடுவான்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே எமிலியா நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் அந்த ஸ்டாச்சு எங்க இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாதேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் பேசுற டைம்ல பில்லி வந்து கால் பண்ணிருப்பாரு. பில்லி ரேஞ்சர்ஸ் கிட்ட என்னுடைய ரேஞ்சர்ஸ் டீமை நான் ஃப்ரீ பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாம ஏஞ்சல் குரோல இருக்கிற எல்லா லார்ஜெட் ஆர்மியும் வந்து அழிச்சாச்சுன்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த விஷயத்தை கேட்ட ஜைட்டோ உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி சொல்லுவாரு. இன்னும் ஒரு சில ஸ்குட்டல்ஸ் எல்லாம் வந்து ரீஸ் சைட்ல வந்து இருக்கு, அதை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணின்னு இருக்கோம்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், ரீஸ் சைட்ல எந்த ஒரு ரேஞ்சர் டீம் வந்து இருக்குன்னு சொல்லி கிலோகிராம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஈஸ்டர் எக்கோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் சொல்லி நான் நம்புறேன். எமிலியா பில்லியை பார்த்து இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு இருங்கன்னு சொல்லி அவங்க கால் அதோட முடிச்சுப்பாங்க. ஃபேர்ன் ரேஞ்சர்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து இப்ப ஃப்ரீ ஆயினே வருது. யாருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் மாசத்துல இதெல்லாம் முடிஞ்சு எடுத்து பழையபடி மாறிடும், நம்ம போரான லைஃபுக்கு திரும்பி போயிடுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயன் அது நடந்தா நல்லா தான் இருக்கும், அப்பதான் என்னால என் கேஃபே வந்து ஓபன் பண்ண முடியும். லார்ஜெட்டோட ஆர்மி எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய கேஃபேயை பத்தி பேசும்போது தான் ஞாபகம் வருது, கேஃபேல இருக்கிற எல்லா பொருளையும் பேக்கிங் பண்றதுக்காக அயன் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அயன் அவரோட கேஃபேல எல்லா பொருளையும் பேக் பண்ணின்னு இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து இதுக்கப்புறம் ஏலியன் ஃபுட் வந்து சமைக்க போறது இல்லையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அயன் ஷாப்பை கொஞ்ச நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து எப்போ நீங்க ஷாப்பை ஓபன் பண்ணுவீங்க, என் பொண்ணுக்கு ராஃப்கோனியன் ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அயன் தான் எழுதி வச்சிருந்த ரெசிபி புக்ல இருந்து அந்த பொண்ணோட ஃபேவரட் ஃபுட்டோட ரெசிபியை அயன் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கொடுப்பாங்க. இதுல இருக்கிற மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஃபுட்டை நீங்க வீட்லயே மேக் பண்ணலாம்னு சொல்லி அயான் சொல்லுவாரு. அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடும். இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அந்த பொண்ணோட அம்மா இந்த பொண்ணை தேடி கேஃபேல இருந்து வெளியே போயிடுவாங்க. அயானும் கேஃபேல இருந்து கிளம்பி வந்துருவாரு. அந்த சின்ன பொண்ணு ரெண்டு பேர் சர்க்கஸ் காட்டின்னு இருப்பாங்க, அங்க நின்னு பாத்துன்னு இருக்கும். அயான் அதே வழியே வந்துன்னு இருப்பாரு. இந்த ரெண்டு சர்க்கஸ்காரங்களை பார்த்த உடனே மறைஞ்சு இருந்து வேவு பார்ப்பாரு. அப்பதான் அவருக்கு ஒண்ணு ஞாபகம் வரும், அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து மியூக்கஸ்ன்னு சொல்லி தெரிய வரும். அவங்களோட ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசின்னு இருப்பாங்க. அப்போ அயான் அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் மியூக்கஸ் அண்ட் ஸ்லைதர்னு சொல்லி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒருத்தவங்க இல்லாத மாதிரி நடிப்பாங்க. உடனே ஐயா நீங்க எப்படி மக்கள்கிட்ட நைஸா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரோட மைண்டை வந்து ரீட் பண்ணுவாரு. அந்த பெரிய பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா மியூக்கஸும் ஸ்லிதரும் வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் மனுஷங்களா மாறி சர்க்கஸ் பண்ணி மக்களை வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. இதனால அவங்களுடைய மைண்ட் செட் ஈவல்ல இருந்து நல்லதா மாறி இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்த ஐயான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் உங்களோட சர்க்கஸ் வந்து அழிஞ்சு போச்சு, நான் ஒரு ராஃப்கோனியன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி சொல்லுவாரு. பதிலுக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த லார்ஜெட்டால எங்களுடைய சர்க்கஸ் வந்து அழிஞ்சு
போச்சுன்னு சொல்லி லார்ஜெட் வந்து திட்டின்னு இருப்பாங்க. பதிலுக்கு அயான் எனக்கு நல்லாவே புரியுது உங்க கவலை என்னன்னு சொல்லி, எனக்கும் அதே நிலைமை தான் சொல்லி சொல்லுவாரு. நீங்க எங்களை அழிக்க போறது இல்லைன்னா எங்க கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லி ஸ்லிதர் கேட்க, அதுக்கு அயான் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ரேஞ்சர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்துருவாரு. அங்க இசிகாசியா இதுதான் ஒஸ்ட் ஐடியான்னு சொல்ல, ஆவி 2 வில்லன்ஸை நம்ம ஹெட் குவார்டர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்க, எமிலியா இவங்க 2 பேரும் நமக்கு கீழே ஒர்க் பண்ண போறாங்களான்னு சொல்லி சொல்ல, பதிலுக்கு அயான் இவங்க 2 பேரும் இப்ப நல்லவங்களா இருக்காங்க என்ன நம்புங்கன்னு சொல்லி சொல்ல, பதிலுக்கு ஒயிட் நைட் இவங்க 2 பேரும் மோசமானவங்க இவங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாரு. அயான் என் மேல நம்பிக்கை இல்ல இவங்க 2 பேரையும் நீங்க மைண்ட் ரீட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அயான் சொன்ன மாதிரி ஒயிட் நைட், எமிலியா, ஜைட்டோ இவங்க 3 பேரும் மியூக்கஸ் அண்ட் ஸ்லிதரோட மைண்டை ரீட் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் இவங்க 2 பேரும் இப்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லி. மியூக்கஸ் பதிலுக்கு எனக்கு இந்த ஹியூமன் பாடியில இருக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி சொல்ல, ஸ்லிதர் வந்து நம்ம இப்ப நல்லவங்கன்னு சொல்லி ரேஞ்சர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. இதெல்லாம் நடக்கிற டைம்ல பிஜிலியா வந்து எர்த்துக்கு வந்துன்னு இருப்பாங்க. அவங்களுடைய ஷிப்ல ஸ்குட்லியோட ட்ராக்கர் எங்க இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. அப்போ அது பைன் ரிட்ஜ்ல வந்து இருக்குன்னு சொல்லி தெரிய வரும். உடனே பிஜிலியா வந்து நம்மளுடைய மொத்த ஃபோர்ஸுமே பைன் ரிட்ஜ்ல வந்து அழிஞ்சு போச்சு, அதனால ரேஞ்சர்ஸ் வந்து சர்ப்ரைஸா தான் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி திட்டம் போடுவாங்க. இங்க ரேஞ்சர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல மியூக்கஸ் அண்ட் ஸ்லைதரை வந்து ஒரு ஸ்பையா லார்ஜெட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஸ்லைதரால யாரோட உருவத்தை வேணாலும் எடுத்துக்க முடியும். அதை யூஸ் பண்ணி ஸ்குட்லியாவா மாறி லார்ஜெட் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருக்கும். மியூக்கஸால உருமாற முடியாது. மியூக்கஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் மனுஷனா மாறி இருக்கும். அந்த மேஜிக்கை ரிவர்ஸ் பண்ண முடியாது, அது பர்மனன்ட். இதனால ஆவி வெறும் ஸ்லைதரை மட்டும் அனுப்புவோம்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு மியூக்கஸ் வந்து ஒத்துக்காது. எப்படி எங்களை 2 பேரும் நீங்க பிரிக்கலாம், அதுவும் குறிப்பா இந்த ஸ்டூபிட் ஹியூமன் பாடியில இருக்கும்போது எப்படி நீங்க சொல்லலாம்னு சொல்லி எமோஷனலா பேசி அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் சீனை வந்து உருவாக்கிடும். இதை பார்த்த ஜைட்டோ அவரால் அதை பொறுத்துக்க முடியாம தன்னோட மேஜிக் யூஸ் பண்ண வருவாரு. அயான் அவரை பார்த்து நீ பண்றது கரெக்டான விஷயமான்னு சொல்லி கேட்பாரு. உடனே இசிகாசியா ஜைட்டோவால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணட்டுமேன்னு சொல்லி சொல்ல, ஜைட்டோ தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி மியூக்கஸை பலபடி மான்ஸ்டரா வந்து மாத்திடுவாரு. மியூக்கஸ் மான்ஸ்டர் ஆனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்கும். ஸ்லைதருமே வந்து மான்ஸ்டரா வந்து மாறிடுவாரு. இப்போ இந்த பிளானை செஞ்சு முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லி ஸ்லைதர் சொல்லும். மியூக்கஸ் அந்த பிளானை மறந்துருக்கும். அதனால எமிலியா வந்து சொல்லுவாங்க, நீங்க ஒரு ஸ்குட்ரலை எடுத்துக்கிட்டு லார்ஜெட் ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டைனோசர் ஸ்டாச்சு வந்து நீங்க அழிக்கணும். அதை அழிச்சாதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து நல்லவனா மாறுவான். அவன் எங்களுக்கு மார்பின் மாஸ்டரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான உதவி வந்து செய்வான்னு சொல்லி எமிலியா சொல்லுவாங்க. ஸ்லைதரும் மியூக்கஸும் பேசின்னு இருக்கும்போது ஜைட்டோ மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அதே டைம்ல வந்து ஒரு அலாரம் அடிக்கும். ஸ்குட்ரல் வந்து பைன் ரிட்ஜுக்கு வந்துன்னு இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வரும். இசிகாசியா ஸ்குட்லியாவை தேடி தான் வருவாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணுவாங்க. ஜோலான் ரேஞ்சர்ஸ் கிட்ட நான் ஜைட்டோவை ஹெட் குவார்டர்ஸ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்கிருந்து டெலிபோர்ட் பண்ணி போயிடுவாங்க. எமிலியா ரேஞ்சர்ஸ் கிட்ட ஃபர்ன், இசிகாசியா, நான் 3 பேரும் சேர்ந்து ஜோட எடுத்துட்டு போயிட்டு ஸ்குட்ரல் கூட சண்டை போட்டுன்னு இருக்கோம், மத்த எல்லாருமே ஹெட் குவார்டர்ஸ்ல ஸ்குட்லியா வந்து பாத்துன்னு இருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பதிலுக்கு ஆவி நாங்க இங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாரு. எமிலியா போறதுக்கு முன்னாடி அயான் கிட்ட ஜைட்டோக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. இவங்க 3 பேரும் ரேஞ்சரா மாறி ஜோட்ஸை எடுத்துட்டு போயிட்டு காப்பி கார்ட் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஜோட்ஸை மெகாஜோட மாத்தி அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இந்த பக்கம் பேஸ்ல பிஜிலியா ரேஞ்சர்ஸ் இருக்கிற ஹெட் குவார்டர்ஸை கண்டுபிடிச்சி அங்க 2 மான்ஸ்டரோட வந்திருப்பாங்க. அயானும் ஆவியும் ரேஞ்சரா மாறி அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. கூட ஹெல்ப்புக்கு ஒயிட் நைட்டும் சண்டை போடுவாரு. பிஜிலியா அடிஷனலா சென்டினல்ஸையும் வர வச்சுக்கிட்டு அவங்களும் ரேஞ்சர்ஸ் கூட வந்து சண்டை போடுவாங்க. ஃபைட் எல்லாருக்குமே ரொம்ப டஃபா தான் போகும். அயானும் பிஜிலியாவும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அப்ப பிஜிலியா அவங்களுடைய டென்டக்களை யூஸ் பண்ணி ஸ்குட்லியா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸ்குட்லியா எஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. உடனே பிஜிலியா நம்ம இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கோம், அதனால நீ இந்த ரேஞ்சர்ஸ் வந்து அழிச்சாகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் மெகாஜோடுக்கும் காப்பி கேட் கார்டுக்கும் வந்து பயங்கரமா சண்டை நடக்கும். அப்போ ஆவி ரேஞ்சர்ஸ்க்கு கால் பண்ணி ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப்புக்கு வர சொல்லி கூப்பிடுவாரு. பதிலுக்கு எமிலியா கூடிய சீக்கிரத்துல வந்துருவோம்னு சொல்லி அங்க இருக்கிற மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. மெகாஜோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற மான்ஸ்டரை வந்து அழிச்சிருவாங்க. அந்த மான்ஸ்டர் அழிச்சதுனால அங்க இருந்து கிளம்பி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போலாம்னு சொல்லி கிளம்புவாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல பிஜிலியாவும் ஸ்குட்லியாவும் அயானை வந்து அட்டாக் பண்ணின்னு இருப்பாங்க. மத்தவங்க எல்லாருமே சென்டினல்ஸ் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. ஆவி அயானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்குட்லியா அண்ட் பிஜிலியா கூட சண்டை போடுவாரு. ஸ்குட்லியா தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அயான் அண்ட் ஆவியை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இதான் கரெக்டான டைம்னு சொல்லி அட்டாக் பண்ண வருவாங்க ஸ்குட்லியாவும் பிஜிலியாவும். அப்போ ரேஞ்சர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ரேஞ்சர்ஸ் கிட்ட வசமா மாட்டிப்பாங்க இவங்க 2 பேரும். ரேஞ்சர்ஸோடைய தனித்துவமான பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த 2 பேருமே அழிச்சிருவாங்க. அவங்கள அழிச்சதை நினைச்சு ரேஞ்சர்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம போட்ட பிளானை வந்து ஈஸியா மூவ் பண்ண முடியும். அதனால ஸ்லைதர் வந்து ஸ்குட்லியா வந்து மாறிடுவாரு. ஸ்குட்லியாவோட லாயரா வந்து மியூக்கஸ் வந்து இருப்பாரு. எமிலியா அவங்க 2 பேரையும் பார்த்து இது வந்து ஒரு கேம்பிள் தான், ஆலியை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இதுதான், இது மூலமா நாங்க மார்பின் மாஸ்டரை கூட வந்து காப்பாத்தலாம், அதனால உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்க. அயான் ரேஞ்சர்ஸை பார்த்து நம்ம இப்போ ஜைட்டோவை பார்க்க போகணும்னு சொல்லி எல்லா ரேஞ்சருமே அங்க இருந்து டெலிபோர்ட் பண்ணி போயிடுவாங்க. ரேஞ்சர்ஸ் போனதுக்கு அப்புறம் அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரே ஒரு டென்டகல் மட்டும் இன்னும் உயிரோட வந்து இருக்கும். வில்லனோட ஷிப்ல ஸ்குட்லியாவா இருக்கிற ஸ்லைதர் வந்து லார்ஜெட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லுவாங்க. என்ன காப்பாத்துறதுக்காக எங்க அம்மா உயிரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அழுது புலம்பி தள்ளும். என்னுடைய நியூ ஃப்ரெண்டான மியூக்கஸ் தான் என்ன காப்பாத்துனதுன்னு சொல்லி லார்ஜெட் கிட்ட சொல்ல லார்ஜெட் இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம காலை கட் பண்ணிடுவாரு. ஸ்குட்லி அங்க இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட
ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறதுக்காக ஷிப்பை ரெடி பண்ண சொல்லுவாங்க. இங்க இடத்துல ரேஞ்சர்ஸோட பேஸ்ல ஜைட்டோ இன்னும் மயக்கத்துல தான் வந்து இருப்பாரு. அயான் ரொம்பவே கவலைப்படுவாரு அதை நினைச்சு. எமிலியா ரேஞ்சர்ஸ் கிட்ட ஜைட்டோ ரொம்ப நேரம் இப்படியே இருக்கான், இதே மாதிரி தான் நம்ம எர்த்துக்கு வரும்போது 2 நாள் தூங்குன விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துவாங்க. ஆவி இதே மாதிரி திரும்ப திரும்ப நடந்துன்னு இருக்கு. இசிகாசியா பதிலுக்கு எனக்கு என்னவோ தப்பா படுதுன்னு சொல்ல அயான் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிப்பாரு. எல்லா ரேஞ்சர்ஸுமே மாறி மாறி கொஸ்டின் கேட்க ஜோலான் அண்ட் அயான் 2 பேருமே மாறி மாறி பதில் சொல்லுவாங்க சமாளிக்கிறதுக்காக. அந்த டைம்ல ஜைட்டோ கண் முழிப்பாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் காதால கேட்பாரு. எமிலியா அயான் ஜோலானை பார்த்து ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க நாங்க நார்மலா தான் இருக்கோம்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஜைட்டோ வந்துருவாரு. ஜைட்டோ அயான் ஜோலானை பார்த்து இதுக்கப்புறம் பொய் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லுவாரு. மார்பின் மாஸ்டர் மேஜிக்கால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன், அந்த மேஜிக் தீர்ந்து போச்சுன்னா நான் இறந்துருவேன்னு சொல்லி சொல்லுவாரு ரேஞ்சர்ஸ் கிட்ட. ரேஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா வந்து இருக்கும். ஆவி இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லி கேட்க ஜைட்டோ அதுக்கு தெரியலன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவாரு. நான் திரும்பி வந்ததுக்கு நோக்கமே லார்ஜெட்டை வந்து தடுத்து நிறுத்ததுக்கு தான், அதை தான் நான் பண்ண போறேன்னு சொல்லி ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லுவாரு. உடனே எமிலியா உன்னுடைய ப்ராப்ளம் எங்களுடைய ப்ராப்ளம் கூட தான் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இதுக்கான தீர்வு வந்து கண்டுபிடிப்போம். அந்த டைம்ல ஸ்லைதர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸ்லைதரும் மியூக்கோஸ் 2 பேரும் பிளானட் டெல்டாருக்கு போறதா வந்து அந்த மெசேஜ்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ லார்ஜெட் எங்க இருக்கான்னு சொல்லி ரேஞ்சர்ஸ்க்கு தெரிஞ்சிரும். அங்க கட் பண்ணி லார்ஜெட்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லிதரும் மியூக்கஸும் அந்த ஸ்டாச்சுவை பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. பொறுமையா அந்த இடத்துக்குள்ள போய் ஸ்டாச்சு கிட்ட ஒரு பாம்பை செட் பண்ணுவாங்க. உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த இடத்துக்கு லார்ஜெட்டும் ஆலியும் வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கிற டைம்ல அந்த ஸ்டாச்சு வந்து வெடிச்சிரும். ஆலி தன்னுடைய ரேஞ்சர் ஃபார்ம்ல இருந்து மனுஷனா மாறிடுவாரு. ஸ்லைதர் ஆலியை நோக்கி நீ நல்லவனா மாறிட்டியான்னு சொல்லி கேட்க லார்ஜெட் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மியூக்கஸை தாக்க மியூக்கஸ் வெடிச்சு சதறிடும் ஜல்லி மாதிரி. லார்ஜெட் பண்ண அட்டாக்ல இவங்க 2 பேரும் இம்பாஸ்டர்னு சொல்லி தெரிய வந்துரும். ஸ்லைதர் ஆலியை நோக்கி இதான் கரெக்டான டைம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லி சொல்ல பதிலுக்கு லார்ஜெட் உன்னுடைய பிளான் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா உன் கதை வந்து முடிய போகுதுன்னு சொல்லி தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அழிக்க போவாரு. அதை ஆலி தடுத்து நிறுத்துவாரு. நீங்க இப்ப அவங்களை அழிச்சிட்டா அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும், அவங்க உங்களுக்கே துரோகம் பண்ணிருக்காங்க, அதனால அவங்க ரொம்ப பெரிய கொடுமையை வந்து அனுபவிக்கணும். இது எல்லாத்தையும் பார்த்த ஸ்லைதர் அண்ட் மியூக்கஸுக்கு ஆலி இன்னும் ஈவலா இருக்கிறது வந்து புரிய வரும். ஆலி அங்க இருக்கிற சென்டினல்ஸ் மூலமா அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவாரு. அதோட அந்த எபிசோட் வந்து முடியுது. எனக்கு பர்சனலா இந்த எபிசோட் வந்து சுமாரா தான் போச்சு. ஏன்னா மியூக்கஸ் அண்ட் ஸ்லைதர் வந்து ரொம்ப ஈஸியா நல்லவங்களா காட்டிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இந்த சீரிஸுக்கு தேவையான்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. லார்ஜெட்டோட ஹெட் குவார்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற மாதிரி கூட ஸ்டோரியை வந்து எழுதி இருக்கலாம். ஆலி இன்னும் ஈவலா தான் வந்து இருக்காரான்னு சொல்லி நமக்கு தெரியல. இதுக்கான ஆன்சரை வந்து அடுத்த எபிசோட்ல வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் 8 வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.